குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா. எல்லாருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மே 29பா. ஓகேங்களா? ஸோ மே 25 ஆரம்பித்து மே 28 நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்துனே வருதுப்பா. டெய்லி இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. ஓகேங்களா? ஸோ 102 103 டிகிரியில் ஆரம்பிச்சுது சுமார் 109 டிகிரி வரைக்கும் நேற்று பதிவாயிருக்கு. எங்கன்னா வட மாவட்டங்களில். ஓகேங்களா? ஸோ இதிலே தெரிஞ்சுக்கோங்க ஸ்கூல்ஸ்லாம் திறக்க சான்சஸ் இருக்கான்னு. போன வருஷம் 2023 எடுத்துக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா 104 103 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் இருந்துச்சு ஜூன் ஃபஸ்ட் வீக்கில். அதனால் ஜூன் 3வது வாரம் தான்ப்பா திறந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ரீஓப்பன் ஃபஸ்ட் வீக் ஆகலை, போன வருஷம் 3rd வீக் தான் ஆச்சு. ஸோ பார்த்துக்கோங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த நிலைமையை விட இப்போ வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குப்பா. 108 109 டிகிரி ஃபேரன்ஹீட்னால் பார்த்துக்கோங்க. காலைல ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெளியவே போக முடியாது. அதாவது வானிலை ஆய்வு மையத்தில் வட மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா? வெப்ப அலை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மழை கிடையாது, வெயில். ஸோ வெயில் அதிகமானாலும் அலர்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? வட மாவட்டங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டை இந்த வட மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மே 25க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மழை, பரவலான மழை இருந்துச்சுப்பா. ஓகேங்களா? ஒரு மே 22 23 மழை இருந்துச்சு. டெம்பரேச்சரோ கம்மியாக தான் பதிவாயிருச்சு. ஆனால் மே 25லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மொத்த வட மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வறண்ட நிலை தான் இருந்துச்சு. ஓகேங்களா? மழைன்றது எதுவுமே கிடையாது. வெயில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக ஏற ஆரம்பிச்சிச்சு மே 25லேருந்து. ஸோ பார்த்துக்கோங்க 102 டிகிரி 103 106 107 இப்போ நேற்று ஒரு சில வட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா 109 டிகிரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக பதிவாயிடுச்சு. பார்த்துக்கோப்பா எந்த அளவுக்கு சூழ்நிலை மோசமாக இருக்குன்னு வெயிலோட தாக்கம். ஸோ இது எப்போ தான் குறையன்னு வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையத்தில் என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா இது குறைய ஓரிரு நாட்கள் அல்லது ஓரிரு வாரங்கள் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் பரவலான மழை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி வந்துடும். ஓகேங்களா? இல்லை பரவலான மழை ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் இல்லாமல் போச்சுன்னா உங்களுக்கு ஜூன் 3rd வீக் தான்ப்பா ரீஓப்பனு. எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜூன் 6th ரீஓப்பன்னு அனௌன்ஸ்மெண்ட்டு கொஞ்ச நாள் முன்னாடி வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வெயிலோட தாக்கம் அதிகரிச்சுனே வர்றதால ரீஓப்பன் கிட்ட, அதாவது ஜூன் 6 சொல்லியிருந்தாங்க. ஜூன் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ என்ன பண்ணுவாங்கன்னா கூடுதல் விடுமுறை வெயிலின் தாக்கம் குறித்து வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிப்பு வரலாம். ஓகேங்களா? அது எப்படி இருக்கும்னா வெயிலோட தாக்கம் வந்து அதிகரிச்சின்னு வர்றதால ஜூன் 3rd வீக் திறக்கலாம். அப்படி இல்லையா, ஏன்னா ஜூன் 6ஆம் தேதியே வியாழக்கிழமை தான் வருது. வியாழன் வெள்ளி 2 ஒர்க்கிங் டே தான். அப்படி வச்சு திறக்கிறதுக்கு ஏன்னு ஃப்ரெஷ்ஷாக மண்டே திறந்துலான்ட்டு ஜூன் 10ஆம் தேதி திறக்கலாம். இல்லைனா வெயிலோட தாக்கத்தை பொறுத்து ஜூன் 3rd வீக்கை திறக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அனௌன்ஸ்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்ப்பா, ஜூன் 10 தான் உங்களுக்கு ரீஓப்பனு. அந்த ஜூன் 6ன்றது கிடையாது. ஏன்னா பெரும்பாலான தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 6ஆம் தேதி வியாழக்கிழமை திறக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மண்டே 10ஆம் தேதியே திறந்துடலான்னு சொல்கிறாங்க. ஸோ அது நடக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். சப்போஸ் வெயில் ரொம்ப ஓரம் கொளுத்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா லீவ் வரும்ப்பா. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?